நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக செய்திடுவேன். 1 சாமுவேல் 24:20 நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? யோனத்தான் தாவீதை சொல்கிறார். தாவீதை சொல்கிறார், இங்கே சவுல் தாவீதை கொல்ல வகை தேடிக்கிட்டே இருப்பார். ஆனால் சவுலின் மகனாகி யோனத்தான் சொல்லுவார், நிச்சயமாகவே ராஜாவாக இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி கூட சொல்லுவார், நீ ராஜாவாக இருப்பேன், நான் உனக்கு 2வதாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சவுலினுடைய ஒரு நிர்விசாரத்தினால, சவுலினுடைய ஒரு அசட்டை தன்மையால், சவுலினுடைய கீழ்ப்படியாமையினால் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோனத்தானை இழந்து விட்டான். யோனத்தான் ஒரு அருமையான மகன், தாவீதோடு ஐக்கியமாக இருந்தவன். அந்த தாவீதும் யோனத்தானை சிநேகித்தான். ஆனாலும் அந்த யோனத்தான் உயிரோடு வாழ முடியவில்லை. ஏன் அப்படின்னா, அவனை சவுளுடைய மகனாக இருக்கிறதுனால அவனையும் சேர்த்து கொன்றுவாங்க போரில். இல்லை 1 சாமுவேல் 24:20 சொல்லப்படுது, நீ நிச்சயமாகவே ராஜாவாக இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்று நான் அறிவேன் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்வார். அதே மாதிரி தாவீதுடைய ராஜ்யம் நிலைவரப்பட்டதெல்லாம் அந்த யோனத்தான் சவுளுடைய மகனாக இருந்தாலும் அவன் கர்த்தரை தேடின ஒரு மகனாக இருந்ததுனால அந்த தீர்க்க தரிசனமாக தாவீதினுடைய எதிர்காலம் எப்படி அப்படின்னு புரிந்து கொள்ள முடிந்தது. சவுல் கூட ஒரு தடவை சொல்லுவார், என் குமாரனாகிய தாவீதை நீ மென்மேலும் பலப்படுவாய் அப்படிங்கிற. என்ன காரணம்னா, தாவீதுடைய நற்குணங்கள் தான் எல்லாராலையும் வாழ்த்தப்பட காரணமாக இருந்தது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாமும் தாவீதை போல நற்குணம் உள்ளவர்களாக காணப்படும் போது தான் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென்.